சிறந்த தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு தொழிற்திறன் கல்வி புதிய நம்பிக்கையை தரும் ஒரு அரிய வாய்ப்பு என தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கூறினார். குறிப்பாக SPM தேர்வில் சிறந்த தேர்ச்சியை பெறாத மாணவர்களுக்கு டிபேட் எனப்படும் தொழிற்திறன் கல்வி ஒரு வழித்தடமாக இருந்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 29ஆம் தேதி DTC கல்லூரியின் 13வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். DTC கல்லூரியில் பொறியியல், லாஜிஸ்டிக் மற்றும் ரிட்டெயில் மேனேஜ்மெண்ட் ஆகிய துறைகளில் அதிகமான மாணவர்கள் தொழில்திறன் கல்வியை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த துறைகளில் பட்டம் பெறும் மாணவர்களுக்கு 100 விழுக்காடு வேலைவாய்ப்புகள் உறுதி செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த மாணவர்கள் டிபேட் கல்வியை தொடர கல்வி கடனுதவிகளை வழங்கி வரும் PTPK மற்றும் PDPDN அமைப்புகளை தாம் பாராட்டுவதாக அவர் சொன்னார். DTC கல்லூரியின் நிர்வாகம் பல தொழில்துறை நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் செய்து கொண்டுள்ளதால் இந்த கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் 100% உறுதிப்படுத்தப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த கல்லூரி சீனாவில் உள்ள தைஜாவ் பல்கலைக்கழகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதால் இங்கு பயிலும் மாணவர்களுக்கு அனைத்துலக வேலைவாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளதாக அவர் தெரிவித்தார். அதேவேளையில் இந்த கல்லூரி 250 தொழில்துறை நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் செய்துள்ளன. இதன்படி இந்த கல்லூரியில் பயின்று பட்டம் பெறும் அனைத்து மாணவர்களுக்கும் நல்ல சம்பளத்துடன் வேலைவாய்ப்புகள் உறுதிப்படுத்தப்படுவதாக அவர் சொன்னார். ஆகையால் சிறந்த கல்வி தேர்ச்சியை பெறாத மாணவர்கள் இதுபோன்ற கல்லூரியில் சேர்ந்து தங்கள் எதிர்காலத்தை பிரகாசமாக்கிக் கொள்ள முடியும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.